ஒரே ஒரு பறவை சொன்ன பேச்சு கேட்டு காதலிச்சு தேவர்களே எதிர்த்து போராடி கடைசியில ஒரு சமையல்காரனா மாறி தன் காதலியை கண்டுபிடிச்ச ஒரு மன்னனோட கதை. இடது நாட்டு மன்னன் நலன், பேரழகி தமயந்தி, ரெண்டு பேரும் நேர்ல பார்த்ததே இல்ல. ஒரு நாள் நலன் ஒரு பொன்னிற அன்னப்பறவைய தற்செயலா பிடிக்கிறான். அது உயிர் பிச்சை கேட்க பதிலுக்கு தமயந்தி கிட்ட போய் நலனோட புகழ பாடுது. அந்த பறவை பண்ணினா லவ் மேரேஜ் இது. ஆனா இவங்க காதலுக்கு இடையூறா இந்திரன், அக்னி, வருணன், யமன் 4 தேவர்களும் போட்டிக்கு வராங்க. தமயந்தியோட சுயம்வரத்துல அந்த 4 தேவர்களும் நலன் மாதிரியே உருவம் எடுத்துட்டு வராங்க. அங்க 5 நலன் நிக்கிறாங்க. குழம்பி போன தமயந்தி ஒரு நுணுக்கத்தை கவனிக்கிறா. தேவர்கள் தான் கண் நிமிக்காது, அவங்க மேல நிழல் விழாது, அவங்க கால் பூமியில படாது. இதை வச்சு சரியான நலனை கண்டுபிடிச்சு மாலை போட்டா. இவங்க சந்தோஷம் கலிபுருஷன் மன்னனுக்கு பிடிக்கல. நலனை சூதாட வச்சு அவன் நாட்டையும் பறிச்சான். ஒண்ணுமே இல்லாம காட்டுல தவிச்ச நலன் தன்னோட மனைவி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவளை தூங்க வச்சுட்டு பிரிஞ்சு போயிட்டான். அப்போ கார்கோடகங்கிற பாம்பு கடிச்சு நலனோட அழகு போய் அவன் ஒரு குள்ளமான கருப்பான உருவத்துல தன்னோட அடையாளத்தை மறைச்சிட்டு ஒரு நாட்டுல சமையல்காரனா வேலைக்கு சேர்ந்தான். ஆனா தமயந்தி அவனை விடல. நல பாகம்னு சொல்லப்படுற நலனோட அந்த தனித்துவமான சமையல் வாசனை அவன் மறைஞ்சிருந்த அரண்மனை வரைக்கும் அவளை கூட்டிட்டு போச்சு. உருவம் மாறினாலும் தன்னோட கணவனை அவளோட மனசு அடையாளம் கண்டுக்கிச்சு. கடைசியில கார்கோடகன் கொடுத்த ஆடையை உடுத்தி நலன் பழைய உருவத்தை பெற்று தமயந்தியோட ஒன்னு சேர்ந்தான். இன்னைக்கும் நம்ம சிறந்த சமையலை நலபாகம்னு சொல்றதுக்கு காரணம் இந்த நலன் மன்னன் தான்.